ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்தியா இப்போது மிகப்பெரிய ஸ்டெப் ஒன்று எடுத்து வச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை செகண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்பாக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில் கல்பாக்கம் இருக்கு இல்லைங்களா, சென்னை பக்கத்தில். ஸோ அந்த கல்பாக்கத்தில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரோனியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை அப்படின்ற ஒரு ரா மெட்டீரியலை நம்மளால் யுரேனியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறதுக்கு என்ன மேட்டர் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மிகப்பெரிய மேட்டர் இது. எந்த பெரிய பெரிய கண்ட்ரியாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்பாக்கத்தில் கண்டுபிடிச்சி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு கிளியராக பார்ப்போம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் திங், நம்ம கல்பாக்கம் ஓகேங்களா, சென்னை பக்கத்தில் இருக்க கல்பாக்கத்தில் இத்தனை நாளாக அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். எலக்ட்ரிக் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது காம்ப்ளிகேட்டட், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நம்ம எப்படி அந்த கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் ப்ளஸ் புளுட்டோனியம் இது ரெண்டத்தையும் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் என்ன மேட்டர்னா, யுரேனியம் நம்ம இந்தியா கிட்ட எங்கேயுமே பெருசாக கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சராக நம்மக்கிட்ட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் யுரேனியம் நம்மள்ட்ட இல்லை. அதுக்கு நம்ம இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம், கனடா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உஸ்பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாமல் கஜகிஸ்தான், இங்கே இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் யுரேனியமை நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெளி கண்ட்ரியிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து நம்மளுடைய புளுட்டோனியமும் யுரேனியமும் பர்ச்சேஸ் பண்ண யுரேனியமும் சேர்த்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கும் ஈவன் தமிழ்நாட்டுக்குமே இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோட்டோடைப் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, துரோனியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து நம்ம சவுத் இந்தியா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான பீச் சைடில் இருக்க ஸ்டாண்டில் வந்து இருக்கும். பட் அதை இத்தனை நாளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது ஓகேங்களா. அது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஒரு பார்ட்டிகல் மாதிரி தான் இருக்கும். இப்போது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ன்ற கான்செப்டில் இந்த துரோனியத்தை நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக யுரேனியமாக கன்வெர்ட் பண்ண முடியும். யுரேனியமாக கன்வெர்ட் பண்ண இப்போ நமக்கு கிடைச்சது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா துரோனியம் 232. நம்ம அதை என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 233 கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற யுரேனியத்தில் இருந்து வெளிவந்து நம்மளுடைய ஓன் யுரேனியம், நம்ம இந்தியாவில் இத்தனை நாளாக யுரேனியம் கிடையாது, இப்போ தான் 6ஆம் தேதி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, நாங்கள் இதை செகண்ட் லார்ஜஸ்ட் ரியாக்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஓன் யுரேனியம் பவர் பிளான்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்பாக்கத்தில் இனிமேட்டு கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து ரஷ்யா தான் இந்த ப்ரோட்டோடைப்பை யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஜெயிண்ட்டாக இருக்காங்க. மற்ற எந்த கண்ட்ரியுமே பெரிய பெரிய கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜப்பான், இவங்க யாருமே வந்து நிறையா வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் செகண்டாக இந்தியா தான் ஃபஸ்ட் ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரோட்டோடைப்பாக இருக்க போது இந்த ஒரு யுரேனியத்தை கன்வெர்ட் பண்ண, இந்த துரோனியத்துலேருந்து யுரேனியமாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்தியா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2026 to 27 பட்ஜெட்டில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 24,000 crores இதுக்காக மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இது கண்டுபிடிச்சனால கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கல்பாக்கத்துலேருந்து எந்தெந்த இடத்துக்குலாம் நம்மளால் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் எங்கே ஜென்ரேட் பண்ணால் தமிழ்நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆந்திராவுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம், கர்நாடகாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலலாம் நம்ம ஆல்ரெடி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுறதை இப்போது நம்மளே வந்து கிரியேட் பண்ண போகிறோம் யுரேனியத்தை. இதை வச்சு நம்மளால் இன்னமும் நிறைய இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது என்னதான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட், ஐ மீன் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மி பண்ண முடியும். நம்மளுடைய 23,000 கோடி வந்து இதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே மட்டுமே. ஸோ அதை வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்னமுமே நிறைய கண்ட்ரீஸ்க்கு நம்மளால் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், யுரேனியமால் தான் இப்போ மிகப்பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்குது ஈரானில். யூஎஸ், இஸ்ரேல் 2 பேரும் சொன்ன ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து யுரேனியத்தை செறிவூட்டப்படுறாங்க. இவங்க வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நியூக்ளியர் வெப்பனாக ட்ரை பண்ணுறாங்க, நியூக்ளியர் வெப்பனாக மாற்றிட்டு ட்ரை பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இந்தியா கிட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. இப்போ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்கும்ன்றது நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே இப்போது நம்மளால் தமிழ்நாட்டிலேருந்து நடக்குதுன்னும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோ ஆக முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னமுமே சைடில் நிறையா கிளைகள் ஓப்பன் பண்ணப்படும். கிளைகள் இந்த சென்ஸ் இதுக்கான ஃபேக்ட்ரிஸ், இதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து க்ரியேட் பண்ணப்படும் இப்போது. ஆனால் இதில் ஒரு டார்க் சைடும் இருக்குது. சம்டைம்ஸ் மேபி ராங்காகவும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ வார் நடக்குதுன்னு வைங்களேன்,
மோஸ்ட்லி வார்னு ஒன்று வருது அப்படின்னா மோஸ்ட்லி டார்கெட் பண்ணப்படுறது இந்த மாதிரியான இடம் தான் முக்கியமாக டார்கெட் பண்ணப்படும். இது வந்து ஒரு டார்க் சைட். இது நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். பட் ஆனால் ஒரு போர் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருதுன்னா அவங்க மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த கல்பாக்கமும் ஒன்றா இருக்கிறதுல நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது சாண்டில் இருந்து தானே எடுக்கிறாங்க. இந்த துரோனியம் அப்படின்ற இந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இந்த சாண்டில் மட்டும்தான் இது கிடச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். இதிலிருந்து எடுக்கும்போது சில ப்ராப்ளங்கள் வரலாம். நிறைய சாண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த துரோனியத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சில சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் என்ன தான் இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட்டு கிரியேட்டராக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக நம்ம இந்தியா இருக்க போகுதுன்றதுல பெருமையாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.